இன்னைக்கு வந்து நிசோனி is a doctor because she has cleared NEET and she is waiting for the counseling process. நான் வேதாந்து போய் பார்த்தப்ப எனக்கு வந்து டீச்சர்ஸ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டே அப்பயே. கிளாஸ் நடத்த எனக்கும் வந்து ஓகே எனக்கும் கான்செப்ட்ஸ் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. டெஸ்ட்டை விட முக்கியமானது வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீ பண்ணுற அனாலிசிஸ். ஏன்னா அதில் தான் உன்னோட வீக் ஏரியாஸ்லாம் நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். யூ கேன் இம்ப்ரூவ் ஆன் யுவர் ப்ரீவியஸ் மார்க். ஜேஇஓ நீட்டோ டஃப்பான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விகள் டஃப்பாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால் அந்த கேள்விலையும் சிலது ஈஸியாக ஒளிஞ்சிருக்கும் உள்ள. அதை பிக் பண்ணி ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணால் உன்னோட கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவாக வளரும் and that will give you motivation to complete the paper. So today we have Nizoni from our NEET offline batch சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. And Nizoni, tell us about your preparation and your journey. So இன்னைக்கு வந்து Nizoni is a doctor because she has cleared NEET and she is waiting for the counseling process. ஸோ லெட் அஸ் நோ மோர் அபவுட் த ஜேர்னி. ஏன்னா எனக்கு அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அண்ட் ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட் இயரோட ரிசல்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபஸ்ட் இயர்லேயே வந்து வி ஹவ் ஜிஎம்சி குவாலிஃபைட் டாக்டர். ஸோ வெரி ஹாப்பி. நவ் ஐ வில் ஹியர் அபவுட் யுவர் ஜேர்னி. 11th 12th எப்படி நீ வந்து யூடியூப்லேருந்து யூ கேம் டு ஆஃப்லைன் சென்டர்? எஸ் சார், கைண்ட் ஆஃப். ஸோ யூஆர் பிகினர் ஆர் நியூ கமர் டு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்? ஆமாம் சார். ஸோ அங்கேருந்து எப்படி இப்போ நீட் இந்த வருஷம் பேப்பர் வர பயங்கர டஃப் வச்சு செஞ்சுட்டாங்க. ஆமாம் சார். அண்ட் அதில் அந்த அளவுக்கு எப்படி யூ இம்ப்ரூவ்ட்? வாட் வாஸ் யுவர் ஜேர்னி ஸோ தட் யுவர் ஜூனியர்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட்? ஃபர்ஸ்ட் வந்து நான் 11th 12th வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் டாக்டர் ஆக போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ 11th 12th பயோ குரூப் எடுத்துட்டேன். பட் என்னால் வந்து நீட்டையும் சரி என்னோட ஸ்கூலையும் சரி, ஐ எம் ஃப்ரம் ஸ்டேட் போர்டு, என்னால் ஸ்கூலையும் நீட்டையும் ஐ குடன் ஜகிள் ரியலி வெல். ஸோ வந்து நான் ட்ராப் எடுக்கலாம். 12th நான் அட்டென்ட் பண்ணேன் நீட்டு, பட் எனக்கு நல்ல ஸ்கோர் கிடைக்கல. ஸோ நான் ட்ராப் எடுக்கலான்னப்ப என்னோட வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து வேதாந்து சென்டர் பார்த்தேன். அப்புறம் தான் வேதாந்து போய் பார்த்தப்ப எனக்கு வந்து டீச்சர்ஸ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் டே அப்பயே. அப்புறம் தான் டீச்சர்ஸ் கூட நான் நல்லா பழகவும் ஆரம்பித்தேன். கிளாஸ் நடத்த எனக்கும் வந்து ஓகே எனக்கும் கான்செப்ட்ஸ் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு எனக்கு புரிஞ்சோடனே எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. நானே கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணி டெய்லி கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். 12th என்ன தப்பு பண்ணிட்டேன்னா நான் நிறைய டைம் வேஸ்ட் பண்ணுவேன். அந்த தப்பை இந்த வருஷம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு டைம் வேஸ்ட் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டேன். அதுக்கப்புறம் கடைசியில் எப்படியோ வந்து we pushed through. எப்படியாலும் you rocked it. Really happy for you. So Nizoni is the second person to tell this. I think Chennai Velachari Center நினைக்கிறேன். இன்னொரு பாயிண்ட் நான் பேசிட்டு இருந்தேன். He said the teachers are very friendly. Yes sir. So that is very good news, good thing to hear. ஏன்னா ஜேர்னியில் முக்கியமான ஒரு பார்ட் அவங்க. அண்ட் நெக்ஸ்ட் திங் which I want to ask is டெஸ்ட்டு அப்புறம் அசைன்மெண்ட்ஸு அதெல்லாம் எப்படி? இப்போ ஒரு டெஸ்ட்டில் கம்மி மார்க் வாங்கினா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கடுப்பாக இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ண? இல்லைனா you are just okay with it? நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து மார்க்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா ஐ வாஸ் ரியலி ஹாப்பி அபவுட் இட். நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்ம ஹார்ட் ஒர்க்குக்கு இது கிடைக்குது. ஆனால் வந்து லைக் மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஐ ஃபெல்ட் பேட். லைக் நான் ஏன் இப்படி மார்க் கொஞ்சம்னு ஒரு கொஞ்ச நேரம் ஃபீல் பண்ணிட்டு ஓகே நம்ம எங்கே இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நான் அந்த ஆப்லேயே வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கேன் அதுலேயே வந்து எனக்கு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்கும். நான் அதெல்லாம் பார்த்துட்டு ஓகே இதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதையும் செக் பண்ணேன். எனக்கு அதுலேயும் சுத்தமாக புரியலன்னா நான் வந்து என்னோட சாரை போய் கேட்டேன். எங்கள் சார் வந்து சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அவர் வந்து இப்படியும் பண்ணலாம் அப்படியும் பண்ணலாம் நிறைய வேஸ் சொல்லுவார். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஃபிசிக்ஸை பொறுத்த நாளைக்கும். வெரி வெரி ஹாப்பி. ஸோ தட் இஸ் ஆசம். அது வந்து டெஸ்ட் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் வந்து டெஸ்ட் வந்து கொடுக்குறது தான் முக்கியம் நினச்சிப்பீங்க. நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் டெஸ்ட்டை விட முக்கியமானது வந்து டெஸ்ட்டுக்கு அப்புறம் நீ பண்ணுற அனாலிசிஸ். ஏன்னா அதில் தான் உன்னோட வீக் ஏரியாஸ்லாம் நீ ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். யூ கேன் இம்ப்ரூவ் ஆன் யுவர் ப்ரீவியஸ் மார்க், ரைட்? ஸோ நீட் இந்த வருஷம் ஃபஸ்ட்டு பேப்பர் பார்த்தோன்னே போன வருஷம் ஃபிசிக்ஸ்லாம் நீ கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருப்ப. போன வருஷம் யூ ரோட் நீட் ஆல்சோ. ஸோ போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் நீட் பேப்பர்ஸ் ஆல்மோஸ்ட் டம்மி தான். அசால்ட்டாக என்சிஆர்டி படிச்சுட்டே பண்ணலாம். ஆனால் இந்த வருஷம் ஃபிசிக்ஸ் பேப்பர் பார்த்தாலே ஒரு ஷாக் வந்திருக்குமே. ஆமாம் சார். எக்ஸாம் என்ன ஃபீல் பண்ணு? ஃபஸ்ட்டு என்னோட பேப்பர் கோடில் என்னென்னா ஃபஸ்ட்டு கொஷினே வந்து ஒரு பெரிய கொஷினாக இருந்தது. எனக்கு அந்த ஒரு பெரிய கொஷின் பாதி பேஜில் ஃபுல்லாக இருந்தப்போ ஐ வாஸ் லைக் டவுன் ஆகிட்டேன், செம்ம டவுன் ஆகிட்டேன். ஐயோ இவ்வளோ பெரிய கொஷினா? எனக்கு ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஃபிசிக்ஸில் வீக்கு. ப்ளஸ் எனக்கு என்னென்னா லென்த்தி கொஷின் பார்த்தாலே நான் சுத்தமாக அந்த பக்கம் போக மாட்டேன். அது எனக்கு ஒரு பெரிய வீக் பாயிண்ட்டாக இருந்தது. அந்த லென்த்தி கொஷின் பார்த்தோன்னே நான் செம்ம டவுன் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஓகே நம்ம பின்னாடிலேருந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தப்ப பின்னாடிலேருந்து குட்டி குட்டி கொஷினாக தெரிஞ்சுது. அது கொஞ்சம் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணிச்சு. அப்புறம் பின்னாடிலேருந்து போக போக எனக்கு கொஷின்ஸ் சிலது வரல. பட் ஆனால் நான் மறுபடி போட்டு ஐ டுக் அரௌண்ட் 1 hour 10 minutes or so. ஆனால் வந்து எப்படியோ எனக்கு தெரிஞ்ச கொஷின்லாம் முடிச்சோடனே எனக்கு கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் ஆச்சு. இது வந்து ஒரு சூப்பர் ஸ்ட்ராட்டஜி. சப்கான்ஷியஸ்லி யூ டிட் இட் ஆக்சுவலி. என்னன்னா பீப்புள் ஆஸ்க் ஆல்வேஸ் டாப்பர்ஸ் நாங்கள் என்ன அட்வைஸ் பண்ணுவோம்னா பிக் கொஸ்டின்ஸ் அண்ட் சால்வ். ஏன்னா கண்டிப்பாக ஜேஇஓ நீட்டோ டஃப்பான எக்ஸாம்ஸில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கேள்விகள் டஃப்பாக இருக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஆனால்
அந்த கேள்விலையும் சிலது ஈஸியாக ஒளிஞ்சிருக்கும் உள்ள. அதை பிக் பண்ணி ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் உன்னோட கான்ஃபிடன்ஸ் ஸ்லோவாக வளரும் and that will give you motivation to complete the paper. And definitely right thing you did, you gave more time to physics. Yes, sir. That's what everybody did. ஏன்னா நல்லா பண்ண பசங்க எல்லாத்தையும் நான் பேசினப்போ காமனாக கேட்டது இதுதான், they gave more time to physics because it was naturally the toughest in Yes, this sir. year's paper. ஆமா. So all the very best. I'm excited for your counseling. Thank you sir, thank you so much sir. உன்னோட ட்ரீம் காலேஜ் என்னது இப்போ? எனக்கு வந்து இது எம்எம்சி போகணும்னு ஆசை. என்னோட சிஸ்டரும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அது கிடைச்சிருந்தா கண்டிப்பாக அது போகணும்னு ஆசை. Awesome. I really wish you make it. All the Thank you best. sir. Take care. Thank you so much sir.